இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அண்மை செய்தியை பார்க்கிறோம். வேலூரில் அமைச்சர் துரைமுருகனின் இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. காட்பாடி காந்தி நகரில் உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனின் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், எதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? எவ்வளவு பேர் கொண்ட குழுவினர்? துரைமுருகனுக்கு சொந்தமான வீடு உள்ளிட்ட வேறு எந்தெந்த இடங்களில் எல்லாம் சோதனை நடைபெறுது? வேலூர் காட்பாடியில் உள்ள காந்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் வீடு, அதே வீட்டில் வசிக்கக்கூடிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானு ஆகிய அவர்களுடைய வீட்டிலும் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு முன்னதாக அமைச்சருக்கு நெருக்கமானவரும் திமுக பிரமுகருமான பூஞ்சோலை சீனிவாசன் காட்பாடி அடுத்த பள்ளிக்குப்பம் பகுதியில் உள்ள பூஞ்சோலை சீனிவாசனுக்கு தொடர்புடைய 2 இடங்கள், அவருக்கு சொந்தமான கடை, சிமெண்ட் கடையோடு இருக்கக்கூடிய ஒரு வீடு, அதற்கு பிறகு தனியாக அவர் வசித்து வரக்கூடிய வீடு ஆகிய 2 இடங்களில் காலை முதல் சோதனை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அமைச்சர் துரைமுருகன் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்காக சுமார் 5க்கும் மேற்பட்ட வாகனத்தில் வந்தவர்கள், 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் பாதுகாப்புக்காக தொழில் சிஆர்பிஎஃப் போலீசார், துப்பாக்கி ஏந்திய போலீசார் 10க்கும் மேற்பட்டோர் அமைச்சருடைய வீட்டில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சோதனையை அடுத்து அமைச்சருடைய வீட்டின் முன்பாக திமுக கட்சியினர் பலர் குவிந்து வருகிறார்கள். அதே போல இவருக்கு அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி என்ற ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி இருக்கிறது. அங்குமே சோதனை நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது எதற்கான சோதனை என்ற ஒரு முழு விவரம் இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆனால் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக பொதுச் செயலாளரின் மகன் கதிரானந்த் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டார். அப்போது வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய இருப்பதாக பள்ளிக்குப்பத்தில் உள்ள பூஞ்சோலை சீனிவாசன் அவருடைய சொந்தமான இடத்தில் இருந்து சுமார் 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக அன்றைக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலும் ரத்து செய்யப்பட்டது. அதனை அடுத்துதான் அடுத்த 3 மாதங்களுக்கு பிறகு அந்த தேர்தல் நடைபெற்றது. அதில் திமுக உறுப்பினர் கதிரானந்த் வெற்றி பெற்று எம்பி ஆனார். தற்போதும் அவர் 2வது முறையாக எம்பியாக இருக்கிறார். இது தொடர்பாக சோதனை மேற்கொள்ளப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கு தற்போது வரைக்கும் நிலுவையில் இருக்கிறது, நீதிமன்றத்திலும் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் அவ்வப்போது இந்த 11 கோடி ரூபாய் தேர்தலில் பணம் பட்டுவாடா செய்வது தொடர்பான 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக அவ்வப்போது பூஞ்சோலை சீனிவாசன் தொடர்ச்சியான விசாரணை நடைபெற்று வந்தது. கடந்த ஆண்டும் கூட இதே வழக்கு தொடர்பாக பூஞ்சோலை சீனிவாசன் அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு 2 வாகனங்களில் வந்த 6க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இவரிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியாக இது இருக்கலாம் என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்தபோதும் முழுமையான தகவல் வெளியாகவில்லை. பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் சுமார் 1 மணி நேரத்தை கடந்து சோதனை நடைபெற்றும் வரையில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போடு சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வேலூரில் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகனுடைய இல்லத்துல அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிரானந்த் இப்போது எங்க இருக்கிறார்கள்? அவர்களிடம் ஏதேனும் விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அவர்களுடைய நிலைப்பாடு குறித்து ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? தற்போதைக்கு அமைச்சர் துரைமுருகன் இல்லை, சென்னையில் இருக்கிறார். அவர் வீட்டில் அவருடைய குடும்பத்தார் தான் இருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதாக இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. குறிப்பாக நீங்கள் கேட்டது போல அமைச்சர் மற்றும் எம்பி நாடாளுமன்ற இவர்கள் இருவரிடம் இதுவரைக்கும் எந்த ஒரு விசாரணை நடைபெற்றதாக தெரியவில்லை. சோதனை மட்டுமே நடைபெற்று வருகிறது. ஆனால் இதற்கான முழு காரணம் எந்த அடிப்படையில் எதற்கான சோதனை என்ற முழு விவரம் தெரிய வந்த பின்னரே இவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போதைக்கு ஆவணங்கள் சரிபார்ப்பு, இவர்கள் செய்து வரக்கூடிய சோதனை தொடர்பான விசாரணைகள் மட்டுமே நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குமரவேல். நமது செய்தியாளர் அன்பரசன் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அன்பரசன், நம்ம கடந்த ஒரு சில வருடங்களாகவே பார்த்து வருகிறோம். இப்ப இடி ரைடு அப்படின்றது திமுக நிர்வாகிகள், இப்ப முன்னாடி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகட்டும், நிர்வாகி சாமிநாதன் ஆகட்டும், தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய சோதனை அப்படின்ற தகவல்களை நம்ம பார்த்து வரோம். இப்போ அமைச்சர் துரைமுருகனது இல்லத்தில் அவருக்கு சொந்தமான இடங்களில், கதிரானந்த் அவருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை அப்படின்ற தகவலை பார்க்கிறோம். இது அரசியல் ரீதியாக இன்றைக்கு இது எவ்வளவு பெரிய விவகாரமாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு?
நிச்சயமாக தற்போது அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் வீடு, அதே போன்று அவரது ஆதரவாளர் பூஞ்சோலை சீனிவாசன் ஆகியோரது வீட்டில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை சென்னையிலிருந்து 4 வாகனங்களில் சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் மேற்கண்ட சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக வேலூர் அதே போன்று திருவள்ளூர் பகுதிகளில் இந்த சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு எம்பி எலெக்ஷனின் போது அமைச்சர் துரைமுருகன் வீட்டிலிருந்து ரூபாய் 10 லட்சம் பணம், அதே போன்று பூஞ்சோலை சீனிவாசன் தொழிற்சாலையிலிருந்து ரூபாய் 11 கோடி வருமான வரித்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒருபுறம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மற்றொரு புறம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை கையில் எடுத்தனர். குறிப்பாக கணக்கில் காட்டப்படாத இந்த பணம் எங்கிருந்து வந்தது, குறிப்பாக அமைச்சர் துரைமுருகனின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ரூபாய் 11 லட்சம் பணம், அதே போன்று அவரது ஆதரவாளர் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவரது தொழிற்சாலையிலிருந்து ரூபாய் 11 கோடி ஆகியவை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, தேர்தலின் போது பணப்பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணத்தை பயன்படுத்தினார்களா, அல்லது பணப்பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணமானது அவரது வீட்டில் வைக்கப்பட்டதா, அல்லது ஏற்கனவே பணப்பட்டுவாடா செய்து மீதம் இருந்த பணம் அவரது வீட்டில் வைக்கப்பட்டதா, அதே போன்று சீனிவாசன் தொழிற்சாலையில் வைக்கப்பட்டதா என்பது குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகளும் அதே போன்று அமலாக்கத்துறை அதிகாரிகளும் 2 புறங்களிலும் வழக்கு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தான் இந்த விசாரணையின் முடிவாக தற்போது 2 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வேலூரில் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் அவர்களது மகன் கதிரானந்த் என்பவரது வீட்டிலும், அதே போன்று அவரது ஆதரவாளர் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவரது வீடு மற்றும் தொழிற்சாலை உள்ளிட்ட இடங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாகவே இதுபோன்ற அமலாக்கத்துறை சோதனை என்பது வழக்கு பதிவு செய்து பிறகு இந்த விசாரணை கையில் எடுக்கும். இந்த நிலையில் தான் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் வீடு மற்றும் அவரது ஆதரவாளர் சீனிவாசன் வீட்டில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலதிக விவரங்களை சேகரியுங்கள் அன்பரசன். அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளிலும் சோதனை நிலவரம் என்ன என்பது குறித்து நாம் பேசலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.